வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் முடிவுகள் இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்குது அப்படின்னா மாற்று கருத்தே இல்லை. திமுகவுக்கு ஏற்கனவே வந்த ரிப்போர்ட் பிரகாரம் அவங்க 200 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் இந்த விஷயத்தை இப்போ நம்ம பேசுகிறோம்னா, இப்போ நிறையா தேசிய ஊடகங்கள்லாம் மகாராஷ்டிரா ஏன் தோத்தோம், ஜார்க்கண்ட் ஏன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி நடந்த இந்த தேர்தல் திமுகவுக்கு உற்சாகம்தான். ஏன்னா திமுகவுக்கு பெண் நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட்டு, அப்புறம் உதயநிதி அவர்கள் சுனிலை வச்சு ஒரு ரிப்போர்ட்டு, உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட், எல்லாமே சொல்கிறது ஒரு விஷயந்தான். கூட்டணி பலம் திமுக. ஆனால் அதையும் தாண்டி இந்த மக்கள் நலன், இந்த 1000 ரூபா உரிமை தொகை, விடியல் பயணம், இதெல்லாம் பெருமளவுக்கு மக்கள்கிட்ட ஓட்டாக மாறும் அப்படின்னு சொன்னாங்க. அதை மெய்ப்பிப்பது போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹரியானாவில் என்ன நடந்தது, ஏற்கனவே ஆண்டுகிட்டு இருக்க காங்கிரஸ் அதே பிஜேபி பணம் கொடுத்தாங்க உரிமை தொகை, அதேமாரி கொடுத்து ஜெயித்தாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் சௌகான் பணம் கொடுத்தாரு முன்னாடி, அதாவது எம்பி எலெக்ஷனில் தோக்குறாங்க, கொஞ்சம் சர்க்கிள் வருது. எம்எல்ஏ எலெக்ஷனில் பணம் கொடுத்து ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தேர்தலை சந்திக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி லடுக்கி பெகன் திட்டத்தில் ஏக்நாத் ஷிண்டே பணம் கொடுக்குறாரு, ஜெயிக்கிறார். அதே மாதிரி ஹேமந்த் சோரன் உரிமை தொகை கொடுக்குறாரு, ஜெயிக்கிறார். மகாராஷ்டிராவில் ஜெயித்த பிஜேபி ஏன் ஜார்க்கண்டில் ஜெயிக்க முடியலன்னா ஒரே விஷயந்தான், இன்றைக்கி வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட பெரும் அளவுக்கு எடுபட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட் காட்டுது. இது திமுகவுக்கு ஒரு பலம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா திமுக என்ன யோசிக்கும், வரக்கூடிய நாட்களில் நம்ம ஜெயிக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏன்னா பிஜேபி ஆண்டு மேலே சென்ட்ரல் ஆடுற கட்சிகள் வந்துருச்சுங்க, 1000, 2000, 3000 ரேஞ்சில் போயிடுச்சு. அப்போ திமுக சாத்தூர் ராமச்சந்திரன் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஜனவரி மாதம் இல்லைங்க, எல்லாருக்குமே நாங்கள் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்போம், அதை இப்போ தீபாவளியிலேருந்து அறிவிப்போம்னு அக்டோபர் மாதத்துலேருந்து அறிவித்தா அது தேர்தலில் மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு கை கொடுக்கும், மாற்று கருத்தே இல்லை. அனைவருக்கும் 1000 ரூபா கைக்கு போச்சுனாவே உங்களுக்கு ரேஷன் இருக்க எல்லாத்துக்கும் 1000 ரூபான்னு மற்ற எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஏன் மறந்துடுவாங்கன்னா அதுதான் இன்றைக்கி தேர்தல் எதிரொலிச்சுக்குது. இன்னொன்று, நமக்கு திமுகவை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது, பாராட்ட வேண்டிய விஷயம், பிஜேபியை உள்ளே விடாமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனையினே சொல்லலாம். நமக்கு என்னென்னா இந்தியாவில் பிஜேபி அகற்றப்பட வேண்டிய கட்சி. இன்றைக்கி மகாராஷ்டிராவில் ஜெயித்த உடனே பிஜேபி ஓங்கிடுச்சுங்கிறாங்க, எப்பயுமே விளக்கு வேகமாக ஏறியும் அது அணைஞ்சு போயிருங்கிறது தான் நம்மளோட எண்ணம். மகாராஷ்டிரா மக்கள் தப்பு பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணான்னு தான் சொல்லணும். இப்படி ஒரு மதவாத கட்சியை கொண்டு ஆட்சியில் அமைத்ததுக்கான பலனை அனுபவிப்பார்கள். இந்தியா அனுபவிச்சுட்டு இருக்குது, மகாராஷ்டிரா அனுபவிக்கும். வேற என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப அறிவு சார்ந்த கூட்டங்கிறத தொடர்ந்து தமிழன் நிரூபிச்சுட்டு இருக்காங்க, மாற்று கருத்தை இல்லை. நம்ம எல்லாரையும் விட அறிவாளிகள், அதில் மாற்று கருத்தை இல்லை. தொடர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுவோம், கேரள மக்களை விட நம்ம அறிவாளிகள் சொல்லுவோம். கேரள மக்கள் அது ஒரு சீட்டு கொடுத்தாங்க, நம்ம ஒரு சீட்டு கொடுக்கல. அதற்கு காரணம் திமுக கூட்டணி கட்சி தான். அதுக்காக திமுகவை நம்ம பாராட்டுறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவுடைய அடுத்த எண்ணம் என்ன, ஒன்று வேணாம், கொஞ்ச நாள் திமுக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, பிரச்சனையும் பேசணும்ல. பாருங்கள், செல்வ பெருந்தகை ஒரு அறிக்கை விடுறார். என்ன அறிக்கை? கூட்டணி கட்சி தான், திமுகவோட கூட்டணி கட்சி. இதுக்கு திமுக காரங்க வேணால் பதில் சொல்லுங்கள். கூட்டணி கட்சியில் இருக்க செல்வ பெருந்தகை அறிக்கை விடுறார். என்ன அறிக்கை? அதாவது இன்றைக்கி ஆசிரியையை உள்ளே பூந்து ஒருத்தர் கொண்டுட்டார். இதே போல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா மருத்துவம், ஒரு டாக்டரை உள்ளே போய் விக்னேஷுங்கிற இளைஞர் குத்தினார். அதனால் இந்த மாதிரி பண்ணால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களிடம் ஏற்படும் சொல்கிறார். அந்த அறிக்கை வருது, 1 ஹவரில் அதை மாற்றுறாரு. ஏன் மாற்றுறாரு? நீங்கள் தானே விட்ட அறிக்கை. நம்ம ராஜா சொல்கிற மாதிரி அட்மின் விட்டுட்டாருன்னு சொல்கிறீங்களா? என்னன்னா ஆர்எஸ் பாரதிகிட்ட உடனே திமுக தலைமை பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு, உடனே மாற்ற சொல்லுங்கன்னு சொல்லி, ஐயா நான் எழுதலையா, புதுசாக ஒருத்தரை வேலைக்கு போட்டிருக்கேன், திருநெல்வேலியில் நான் இருக்கேன், நான் புதுசாக ஒருத்தரை வேலைக்கு போட்டிருக்கேன்னு சொல்லி வேகமாக தன்னுடைய ட்விட்டரு எல்லாத்துலேருந்து அந்த பதிவை நீக்கிறார். சேனலில் வந்துருச்சு. சேனலில் வந்த எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. ஏன்னா இப்போ திமுகவுக்கு ஆதரவாகத்தான் பெரும்பாலான ஊடகங்கள் பேசிகிட்டு இருக்காங்க, விவாதம்லாம் பண்ணுறாங்க. இப்போ நம்மலாம் திமுக நல்லது செஞ்சால் நல்லதுங்கிறோம், கெட்டது செஞ்சால் கெட்டதுங்கிறோம். நமக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம பெரும்பாலும் இந்த திமுக ஐடிவிங்கெலாம் பார்த்திங்கன்னா திமுக ஆதரவான சேனலில் வேகமாக அவங்க பண்ணுவாங்க. நம்ம பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயந்தான், திமுக நல்லது பண்ணால் நல்லது பண்ணுறோங்கிறோம், கெட்டது பண்ணால் கெட்டது பண்ணுறோங்கிறோம். திமுக தான் சூப்பர் அப்படின்னா எந்த காலத்தில் எந்த கட்சி இருக்க முடியாதுங்க. எல்லாமே நல்லது பண்ணக்கூடிய கட்சி காமிங்க பார்ப்போம். எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்க கட்சி காப்பாட்டு அகில இந்த ரீதியில் சொல்லுங்கள், இப்போ இருக்க ரீதியில் சொல்லுங்கள். பண்ண முடியாதுங்க. இஷ்யூ பேஸில் தான் நம்ம ஆதரவு கொடுக்கணும். அதுக்காக திமுக எது செஞ்சாலும் சரின்னு சொல்கிறதுக்கு நம்ம எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ பாருங்கள், நம்ம திமுக உண்மையிலே பாராட்டணும். இந்த வெல்ஃபேர் ஸ்கீம் நான் ஒர்க் அவுட் ஆகுது, திமுகவுக்கு இது கெயின் கிடைக்கும். இப்போ அடுத்த கட்டம் ஏன் செல்வ பெருந்தகை வேகமாக அதை தூக்குறாரு? திமுக சொன்ன உடனே
இது வெகுஜன ஊடகங்கள் விவாதிச்சிருக்கணும். என்னங்க நீங்கள் தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மருத்துவ பிரச்சனை பெருசாகுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, ஏன் அந்த வார்த்தையை நீக்கிறீங்க? இது வரைக்கும் பதில் இல்லை. அப்போ திமுக கூட்டணி கட்சிகளுக்கு புகைச்சல் இருக்கான்னா இருக்குது, ஆனால் வேறு எங்கே போவாங்க? திமுகவோட தான் இருப்பாங்க. 2026 இந்த கூட்டணி ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும் தான் நம்ம நினைக்கிறோம். இப்போ இருக்க சூழ்நிலை பிரகாரம் மறுபடியும் சொல்கிறோம். விசிகா வந்து நாங்கள் இருக்கிறோன்ட்டா நமக்கே டவுட் ஆகுது. ஏன்னா கூடவே இருந்துக்கிட்டு நான் இவங்களோட தான் இருக்கேன்னு திரும்ப அவர்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன? ஆதவர்ஜனை கொஞ்சம் அடக்கி வைக்கலாம், ஏன் அடக்காமல் இருக்கார்? இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதைக்கு தாண்டி திமுக வந்து இன்றைக்கி வந்து 200 அப்படிங்கிற எண்ணத்தை வைத்து வேகமாக காய் நவுத்திட்டுருக்காங்க. கொஞ்சம் பாருங்கள், நேற்று எம்பிக்கள் கூட்டம் எப்படி நடந்துக்கணும், பிஜேபிக்கு எப்படிலாம் நீங்கள் டஃப் கொடுக்கணும்னு பேசுகிறாரு. அதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய முகவர்கள் எல்லாத்துக்கிட்டேயும் அவங்க என்ன பிரச்சனை? சிஎம் வந்து உட்காந்து ரிப்போர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு பாருங்கள், எந்தெந்த ஊரில் எந்தெந்த பிரச்சனை இருக்குது, யார் சரியாக வேலை செய்யல, இன்னும் குறிப்பாக அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிறைய ஏரியாவில் உட்கட்சி பிரச்சனை இருக்குது. சரி, உட்கட்சி பிரச்சனையை பேச வரலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. உள்ளே நடந்த விஷயம் முயற்சி பண்ணியிருக்காங்க. சிஎம்மை யாரும் சந்திக்க முடியல. ஏன்னா சிஎம் பக்கத்தில் ஒரு 4-5 பேர் வந்து அமைச்சர்கள் வந்து நிற்கிறாங்க, முக்கியமானவங்க நிற்கிறதுனால அவங்கள வந்து அந்த நிர்வாகிகள் சந்திக்க முடியல. இது ஒரு பெரிய குறையாக சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி தலைமை அப்படிங்கிறது எளிதாக அணுக வேண்டும். இந்தியாவிலேயே நமக்கு தெரிஞ்சு அதாவது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ஆன்லைனில் நடத்துகிறது ஸ்டாலின் அவர்கள் தான் நினைக்கிறேன். அது மிகப்பெரிய தவறுன்னு நம்ம நினைக்கிறோம். ஸ்டாலின் அவர்களை பற்றி உயர்வாக பேசும்போது மாவட்ட செயலராக என்னங்க நேரில் வரணும், என்னப்பா மாவட்டத்தில் என்ன பிரச்சனைப்பா இப்படி கேட்பார். கலைஞர்லாம் அப்படி தானே கேட்டார். என்னப்பா மாவட்டத்தில் ஏதாவது பிரச்சனை, அவனுக்கும் பிரச்சனையாமல் என்னப்பா பிரச்சனை? இப்போ சமீபத்தில் நடந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு கூட்டம் பவள விழா நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய சுந்தர் அப்படிங்கிறவருக்கும் நம்ம அமைச்சர் அவருக்கும் பிரச்சனை, 2 பேருக்கும் பிரச்சனை. என்னப்பா அவனுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா வந்து பேனர் வந்து வைக்கிறதுல வந்து 2 பேருக்கும் பிரச்சனை. ஸ்டாலினை வரவேற்கிறதில் காட்டிய ஆர்வம் கூட்டத்தை சேர்க்கிறதுல காட்டல. தாமோ அன்பரசன் மறந்துட்டோம். தாமோ அன்பரசனுக்கும் சுந்தருக்கும் பிரச்சனை. 2 பேரையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இப்படி நேரில் கூப்பிட்டு பேசினா தான் தெரியும். பல மாவட்டத்தில் உட்கூச்சல் பூசல் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. திருச்சியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் நேருவுக்கு இல்லாத பிரச்சனையா? யோசனை பாருங்கள். நெல்லையில் இல்லாத பிரச்சனையா? நம்ம தென்காசி பொறுப்பு அமைச்சராக சாத்தூர் இருக்கார், அங்கே அவ்வளோ பிரச்சனை. நம்ம நேரு அவர்கள் தலையிட்டுருக்காரு. துரைமுருகன் அந்த ஏரியாவில் இல்லாத பிரச்சனையா? இப்படி நிறைய இடத்துல நிறையா பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் நேராக கூப்பிட்டு பேசும்போது தான் தெரியும். இப்போ வருத்தம் என்ன அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு, என்னங்க இப்போ சிஎம்மை வந்து ஸ்ட்ரைட்டாக பார்க்க முடியல, நம்ம ஏதாவது பேசலான்னு போனோம், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க. இந்த வருத்தம் திமுக இருக்குது. திமுக கலைந்தால் இன்னும் பெருசாக வெற்றி பெறுவாங்க. நம்ம சொல்கிறது நம்ம கடமை. வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய நமக்கு தெரியுது. ஏன்னா அரசியல் புதுசில் வரக்கூடிய செய்தி அங்கே நிர்வாகிகள்கிட்ட பேசுகிறோம். இல்லைங்க சிஎம்மை பார்க்க முடியல அப்படிங்கிறாங்க. ஒரு வட்டம் போட்டு வச்சுருக்காங்க சிஎம்மை. முதல்ல அதிகாரிகள் வந்து எதுவுமே அதிகாரிகள் நாலேஜில் நடக்குது. ஒன்று வேணால் அந்த கள்ளச்சாராய பிரச்சனை பாருங்கள். அதிகாரிகள் மீது ஏன் கடுமையான நடவடிக்கை எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் திரும்பி வாங்கினீங்கன்னு இன்றைக்கி ஹைகோர்ட் கேட்குது. இது திமுகவுக்கு நல்லதா? ஆனால் என்னென்னா திமுகவுக்கு இதை வந்து பெருசாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெருசாக ஊடகங்களும் இல்லை, எதிர்க்கட்சியும் இல்லை. அதானி விஷயத்தில் திமுக வந்து அதானிக்கு வந்து பணம் லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ராமதாஸை அறிக்கை விடுறாரு. எடப்பாடி தூங்கிட்டார். அப்போ திமுகவுக்கு ஒரு பெரிய லக்கு. தொடர்ந்து சொன்னோம் மிகப்பெரிய லக்கான முதலமைச்சர் சிஎம்னு. எல்லாத்தையும் தாண்டி நம்ம தொடரும். திமுக விட விமர்சிக்கிறதுக்கு 1000 விமர்சனம் இருந்தாலும் பிஜேபி தமிழ்நாட்டில் அடின்னு அடித்து விரட்டுறதுல இன்றைக்கி வந்து திமுக. நீங்கள் என்ன சொல்லலாம், 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, எது வேணால் சொல்லுங்கள், அதில் மாற்றுக்கருத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கானா? எல்லாம் இருக்குதுப்பா. இருந்தாலும் நாங்கள் வந்து பிஜேபி எதுக்குறோன்ட்டு அடிக்கடி ஒரு அறிக்கையாவது விட்டுட்ருக்காங்க. அதிமுக விடவே இல்லை. அதுதான் வருத்தத்திலும் வருத்தம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மணல் மேட்ரு, அடுத்த மேட்ரு. மணல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அந்த மன்னர் பேர் கொண்டவங்க பெரிய அளவுக்கு லாபி பண்ணுறாங்க. யாருமே அவங்கள எதிர்த்து பேச முடியாது. ஏன்னா சாதாரணமாக பேசும்போதே கோடியில் தான் பேசுகிறாங்க அவங்க. அப்போ மிகப்பெரிய நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணம் அவங்ககிட்ட இருக்குது. அவருடைய தம்பி தான் திருச்சியில் வந்து அதிமுக வேட்பாளராக நின்னார். கடைசியாக ஏன் அவர் சோர்ந்து போனார்னா, துரைமுருகன் கூப்பிட்டு கம்முன்ட்ருங்க, வெயிட் ஏன்பா ரொம்ப செலவு பண்ணுற, பார்த்து செலவு பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாரா இல்லையா? துரை வைக்க ஜெயிக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அவங்ககிட்டருந்து வேறு ஒரு குரூப்புக்கு கை மாறிடுச்சு. அந்த ஃபைல் வந்து முதன்மையானவர்கிட்ட வந்துருச்சு. அவர் கையெழுத்து போட்டாங்கன்னா அப்படியே மாறிடும். அதை என்னென்ன பண்ண முடியுமோ எப்படியாவது அதை பண்ணுங்கிறதுக்காக பயங்கரமான வேலை பண்ணிகிட்ருக்காங்க. பெருவளவுக்கு செலவு பண்ணிகிட்ருக்காங்க. அதில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய ஒரு அமைச்சர், துரையான அமைச்சர், அவர் தான் இப்போ இதில் ஆனால் இதை எனக்கு பண்ணி கொடுத்துரு தம்பி அப்படிங்கிற அளவுக்கு கேட்குறாராம் சிஎம்ஐ.
இப்போ சிஎம் இறங்குவாரா இல்லையா தெரியல. ஆனால் எல்லா அமைச்சர்களுக்கு எல்லா நிர்வாகிகளுக்கும் அவர் மேலே ஒரு கோபம் இருக்குது. அந்த முதன்மையானவர் மேலே, அதாவது நம்ம சீனியர் அமைச்சர் மேலே ஒரு கோபம். ஏன்னா இவர் வந்து ஃபுல்லாக வந்து இவங்க பையன் 2 பேர் மட்டும் அந்த ஏரியாவில் பண்ணுறாங்க. ஊர்லேயும் நல்ல பேரில் யாருக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டுறாங்க. பவள விழாவோ முத்து விழாவோ எது நடத்தினாலும் நேரு நடத்துவார், அன்பரசன் நடத்துவார். ஆனால் இவர் வந்து எதுவுமே நடத்த மாட்டார். பெருசாக இந்த போராட்டத்தில் வயசாகிடுச்சுனால பெருசாக போராட்டத்துலையும் கலந்துக்க மாட்டார். இவங்க பையன் வந்து உதயநிதி வாழ்கன் முதல் தடவை போனும்போது சொன்னதோடு சரி, நிறையா ஐடி பிரச்சனைலாம் இருக்குது. இவங்க ஐடி பிரச்சனை மூவே ஆகாது. ஏன்னா ஐயா ராமதாஸை வச்சு இவர் காய் நவுத்துறாருன்னு ஏகப்பட்ட கோவம் இருக்குது. இப்போ அவர் தான் முதலமைச்சர்கிட்ட ஏதாவது பண்ணி வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் விசாரித்த வரைக்கும், ஏன்னா இவர்கிட்டருந்து, இவர் ஆதிக்கத்திட்டிருந்து அந்த மணலை கழட்டுவது தான் சிஎம்முடைய நோக்கம். ஏன்னா இவர் மட்டுமே பண்ணிகிட்ருக்காரு, வெளியில் யாருக்கும் ஒன்றும் பண்ணவே இல்லையே. ஏன்னா இன்றைக்கி வந்து நேரு அவர்கள் இருக்காது, செந்தில் பாலாஜி இருக்கார், நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க. அவர்கள் மீது வராத விமர்சனம் இந்த ஒரு அமைச்சர் மேலே வருதுன்னா இவர் ஒரு தனி தீவாக இருக்கார். திமுக கொஞ்சம் அப்படி இப்படி போகணுங்க, ஒன்றுமே இல்லாமல் நான் ரொம்ப சீனியர்னு சொல்லிட்டு இது சம்பாதிக்கிறது சரியில்லைங்கிற மாதிரி பெரிய வருத்தம் இருக்குது. தொடர்ந்து நம்ம ஒரு விஷயம் தான் சொல்லுவோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக இந்த மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அது பண்ணணும்னு முடிவு பண்ணிடுச்சு. பெண் நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட் வச்சு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். நிறைய பேர் விலகிற மூடில் இருக்கும்போது கூட இப்போ சிஎம் பார்க்கும்போது சொன்னாராம், எல்லாத்தையும் போய் பேசுங்க, யாரும் விலகக்கூடாது. அப்போ திமுக ரொம்ப எச்சரிக்கை. எப்படி பிஜேபி வந்து தேர்தல் அரசியலை கையில் எடுத்தாங்களோ, திமுக அந்த ஃபார்முலாவில் போகுது. இது அரசியல் கட்சிக்கு நல்லதானே? ஆமாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய தேர்தல் அப்படி தான் அணுக வேண்டியதாகுது. நேரம் காலம் பார்ப்போம், ஜனவரி பிப்ரவரியில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓரளவுக்கு பிஜேபிக்கு அப்படியே சரியிற மாதிரி இருந்துச்சா எல்லாருக்கும், நம்ம ரேஷன் அட்டை வச்சுருக்கவங்களுக்குலாம் 1000 ரூபான்னு சொல்லிட்டோம்னா முடிஞ்சு கதை. அது பண்ணால் பெரிய புரட்சி வெடிக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இதுதான் திமுகவுடைய செய்திகள். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.